friends. இந்த புக்கெல்லாம் வந்து பாப்பாக்கு ஸ்கூல்ல கொடுத்தது செகண்ட் ஸ்டாண்டர்டுக்காக. இதுக்கு அட்டை போடலான்னு இப்ப எடுத்துட்டு வந்திருக்கேன். பிகாஸ் நெக்ஸ்ட் வீக் வந்து அவங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. சோ நம்ம 1 வீக் முன்னாடியே போட்டு வச்சிடலாம் எல்லாமே சொல்லிட்டு. பாப்பா வந்து லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாங்க. இப்போ வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட். அவங்க படிக்கிறது பாத்தீங்கன்னா ஐசிஐசி சிலபஸ். ஃபர்ஸ்ட் இந்த பேக்ல வந்து புக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன புக்னு பாத்துடலாம். இது வந்து இங்கிலீஷ் ரீடர், இங்கிலீஷ் கிராமர். இங்கிலீஷ்க்கு எப்பவுமே உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் 1 இங்கிலீஷ் 2 இருக்கும். சோ அதனாலதான் 2 புக் இருக்கு. இது வந்து ஹேண்ட் ரைட்டிங் புக். கர்சிவ் ரைட்டிங்ல அவங்க இப்படிதான் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இது மேத்ஸ் புக், சயின்ஸ் புக், கம்ப்யூட்டர், ஹிந்தி, கன்னடா, ஜெனரல் நாலேஜ் புக் அண்ட் வேல்யூ எஜுகேஷன். இது இல்லாம ஆர்ட் அண்ட் கிராஃப்டும் இருக்கு. அதுக்கு புக் வந்து இன்னும் கொடுக்கல. சோ அதோட புக் பிளஸ் கிட் வந்து நெக்ஸ்ட் வீக் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. இப்ப புக்ஸ் மட்டுமே வந்து 10 புக்ஸ்க்கு நம்ம அட்டை போடணும். இந்த பேக்ல என்னென்ன இருக்குன்னு பாத்துடலாம். அட்டை போடுறதுக்கு அட்டையும் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரவுன் ஷீட், இது வந்து நோட்டுக்கு. இது வந்து டிரான்ஸ்பரண்ட், இது வந்து புக்கு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கிரையான்ஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்காக. இது அந்த நோட்டுக்கு பே பண்ண பில். இது வந்து அவங்க ஸ்கூல் லேபிள், ஸ்கூலோட நேம் போட்டிருக்கோம். சோ நம்ம கவர் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இது மேல நம்ம ஸ்டிக் பண்ணிடுவோம். இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா 20 நோட் இருக்கு. அதுலயே வந்து என்ன நோட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணிருக்காங்க அந்த பேப்பர்ல. டபுள் லைன், சிங்கிள் லைன், 4 லைன். சோ அந்த மாதிரி எவ்வளவு நோட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல வந்து பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ தட் நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு நம்ம அதுல கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அட்டை போட்டுற வேண்டியதுதான். ஒரு 4 நோட்டுக்கு மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு, மீதி எல்லாமே வந்து சின்னதா இருக்கு. சோ நம்ம வந்து இவ்வளவுக்கும் நம்ம இப்ப அட்டை போடணும். 20 நோட் பிளஸ் 10 புக்ஸ் இருக்கு, 30. ரொம்ப பொறுமையா அட்டை போடணும், ரொம்ப நேரம் ஆகும். சோ அதனால நான் ஹஸ்பண்ட் தான் கூப்பிட போறேன். அவர்தான் வந்து எவ்ரி இயர் வந்து பாப்பாக்கு அட்டை போட்டு கொடுப்பாங்க. சோ அவங்க வர வச்சிடலாம் அட்டை போடுறதுக்கு. ஃபைனலா எல்லா நோட்டு புக்குக்கும் கவர் பண்ணியாச்சு. இது பாத்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்பரண்ட் கவர் சொன்ன பாருங்க. இந்த மாதிரி புக்குக்கெல்லாம் வந்து கவர் பண்ணிருக்கோம். எல்லாத்துக்குமே நாங்க செல்லோ டேப் போட்டிருக்கோம். நோட்டுக்கு இந்த மாதிரி பிரவுன் கவர் போட்டிருக்கோம். உள்ள இந்த மாதிரி செல்லோ டேப் போட்டிருக்கோம். நாங்க எப்பவுமே ஸ்டாபிள் பண்ண மாட்டோம். ஸ்டாபிள் பண்ணா நம்ம நோட்டு வந்து டேமேஜ் ஆகும். இந்த மாதிரி நோட்டுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி கேப் இருக்கும் நோட்ல எல்லாம். சோ இந்த கேப்ல வந்து நீங்க அழகா ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். சோ அப்பதான் வந்து நமக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கும். இது வந்து 1 இயர் வரையும் பாப்பா வந்து கிழியாம வச்சுப்பாங்க அந்த நோட் புக் எல்லாம். இதெல்லாம் கவர் பண்ணி முடிக்கிறதுக்கு அவருக்கு பாத்தீங்கன்னா 2 to 3 hours ஆச்சு. சோ இப்ப இதுல ஒரே ஒரு ஒர்க் மட்டும் பெண்டிங் இருக்கு. இதுல லேபிள் போட்டுட்டு அதுல நேம் எழுதணும். லேபிள் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அது பாப்பாவோட ஸ்கூல் நேம் போட்டுருக்கிறதால அதுக்கப்புறமா தான் நாங்க போட போறோம். லேபிள் போட்டுட்டு நேம் எழுதிட்டா பாப்பா ஸ்கூலுக்கான எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்ததா ஸ்கூலுக்கு போறதுக்கு தேவையான ஐட்டம்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இந்த வாட்டர் பாட்டில் நான் எங்க வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் மினி பிளாக்ல ஷேர் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக் வந்து ஆல்ரெடி பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஸ்கூல்ல கொடுத்தது. ஸோ சேம் பேக் தான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதே தான் பாப்பா இப்ப செகண்ட் ஸ்டாண்டர்ட்க்கு யூஸ் பண்ண போறாங்க. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கிறதால பேக் இன்னுமே நல்லா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. மண்டே அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது டக்குன்னு எடுத்துட்டு போற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க எல்லா புக்ஸும் கொண்டு போக மாட்டாங்க. சோ அதுக்காக வந்து ஒரு புது ரஃப் நோட் வாங்கி வச்சிருக்கேன். இது வந்து அவங்க டிமார்ட்ல வாங்கின பென்சில் பாக்ஸ். நான் ஆல்ரெடி டிமார்ட் ஷாப்பிங் ஹால்ல உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 299. அதோட வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. இந்த பாக்ஸ் வந்து ஒரு மர்மைட் தீம் மாதிரி இருக்கும். இதுலயே வந்து இந்த பாக்ஸ்ல டைரக்ஷன்ஸ் பாக்குற ஆப்ஷன்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பென்சில் வைக்கிறது, எரேசர் வைக்கிறதுக்குலாம் நம்ம ஓபன் பண்ணும்போது ஒரு பட்டன் கிளிக் பண்ணா ஓபன் ஆகிற மாதிரி இருக்கு. ஷார்ட் பண்றதுக்கும் இதுலயே பிளேசஸும் கொடுத்திருக்காங்க. பாப்பாவோட ஸ்கூலுக்கு வாங்கின ஷூஸ் எல்லாம் இங்க இருக்கு. இப்ப புதுசா வாங்கினது இதெல்லாம். இந்த பிளாக் ஷூ ஆல்ரெடி பாத்திருப்பீங்க டிமார்ட்ல. சோ அதுக்கு போட வேண்டிய சாக்ஸ் ப்ளூ கலர். இது வந்துட்டு ஒயிட் கலர் ஷூ, இப்போ நம்ம அமேசான்ல வாங்கினது. அதுக்கு வந்துட்டு ஒயிட் கலர் சாக்ஸ். இது வந்து ஹவுஸ் ட்ரெஸ்க்கு நம்ம போடுவோம் வெனஸ்டே மட்டும், வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே. இது வந்து டெய்லி ரெகுலர் யூனிஃபார்முக்கு. இது ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒயிட் ஷூ கிளீனர். இது அதோட பிரஷ். இது வந்து ஆல் ஷூ பாலிஷ். இது பிளாக் ஷூ பாலிஷ்.
இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாஞ்ச். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஷூவெல்லாம் நல்லா கிளீனா வச்சுக்கலாம். இந்த ஷூவெல்லாம் இப்ப இந்த கபோர்ட்ல வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு போறேன். ஸோ அப்போ ஸ்கூலுக்கு போகும்போது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அழகா எடுத்து வச்சாச்சு. இது பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஸ்கூல்ல கொடுத்தது. இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கும் சேம் செட் ஆஃப் யூனிஃபார்ம் தான் யூஸ் பண்ண போறாங்க. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது மேல போடுற ஓவர் கோட், நெக்ஸ்ட் ஷர்ட், அதுக்கப்புறம் ஸ்கர்ட். இது வந்து 2 செட் யூனிஃபார்ம் இருக்கு. ஸோ இந்த இயரும் இதே யூனிஃபார்ம் தான் யூஸ் பண்ண போறாங்க. 2 செட் பெல்ட், 2 செட் டை இருக்கு. எப்பவுமே ஸ்கூலுக்கு போறதுக்கு 1/2 hour முன்னாடி தான் அயன் பண்ணி போட்டு அனுப்புவோம். சோ அதனால இப்ப அப்படியே தான் வச்சிருக்கேன். சோ ஸ்கூல் ரீஓபன் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன ஐட்டம்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து எல்லாத்தையும் செக் பண்ணி வாங்கி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இது இல்லாம அவங்களோட ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இருக்கு, பென்சில், எரேசர், ஸ்கெட்சஸ், கிரையான்ஸ். சோ அதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிறது, பேலன்ஸ் வாங்கி வச்சது எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணி கபோர்ட்லயும் வச்சுட்டேன். ஸ்கூல் ரீஓபன் ஆகிற டைம்ல இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்றேன். ஸ்கூல் ரீஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஐட்டம்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க, இன்னும் என்னென்ன ஐட்டம்லாம் வாங்குறதுக்கு பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது நெக்ஸ்ட் டே எடுத்த vlog. அன்னைக்கு பாத்தீங்கன்னா டிஷேஸ்ல மட்டன் ஆர்டர் பண்ணிருந்தாங்க. சோ மட்டன் குழம்பு ரைஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மட்டனை நல்லா கழுவி குக்கர்ல போட்டு விசில் போடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மட்டன் நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல போட்டுட்டு கொஞ்சமா கருவேப்பிலை, பூண்டு, மிளகு, நல்லா சாப் பண்ண வெங்காயம், மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி எல்லாத்தையும் ஊத்தி குக்கர் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு விசில் வச்சிடுறேன். மட்டன் ஒரு பக்கம் குக் ஆகிறதுக்குள்ள நம்ம மசாலாக்கு தேவையான ஐட்டம்லாம் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வெங்காயம் நல்லா கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு நெக்ஸ்ட் தக்காளி தான் நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு இருக்கேன். மட்டன் குழம்பு வந்து நல்லா வதக்கிட்டும் பண்ணலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு சிம்பிளா வெங்காயம், தக்காளி எல்லாமே மிக்ஸில அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வதக்க போறோம். சோ அதனால தான் ஃபர்ஸ்ட் வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் மசாலாக்கான ஐட்டம்லாம் வறுக்கிறதுக்காக ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தனியா, பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ, ஏலக்காய், கசகசா, சோம்பு, ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா ஆறுனதும் அதையும் எடுத்து மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கணும். இது கூட நம்ம கொஞ்சம் தேங்காய் போட்டும் அரைச்சிக்கலாம். நான் இன்னைக்கு தேங்காய் பால் எடுத்து செய்யறதால இப்போ நான் தேங்காய் ஆட் பண்ணல. இப்போ நம்ம மட்டன் குழம்பு தாளிச்சிடலாம். தாளிப்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கடாயில எண்ணெய் ஊத்தி பட்டை, லவங்கம், கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் ஆட் பண்ணிடணும். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்டையும் இதுல ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மட்டன் நல்லா குக் ஆயிடுச்சு. ஒரு பீஸ் மட்டும் எடுத்து நல்லா வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கேன். நல்லா சாஃப்டா குக் ஆயிருந்துச்சு. இப்ப கடாயில வதக்கி வச்சிருக்கிறதுல நம்மளுக்கு தேவையான மசாலா ஐட்டம் எல்லாம் ஆட் பண்றேன். மட்டன் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய் தூள், தனியா, கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ண விட்டுறணும், அதோட பச்சை வாசனை போற வரையும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா குக் பண்ணி வச்சிருக்க அந்த மட்டனை எடுத்து தண்ணி இல்லாம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி முடிச்சதும் இந்த பேலன்ஸ் இருக்கிற சூப்பையும் எடுத்து இதுலயே ஊத்திடலாம். குழந்தைங்க சூப் குடிக்கிற மாதிரினா நம்ம இந்த சூப் எடுத்து அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பேலன்ஸ் இருக்கிற சூப்பை வந்து அப்படியே குழம்புல இதுல ஊத்திடுவேன். மட்டன் ஆல்ரெடி நல்லா குக் ஆயிட்டதால லைட்டா தான் அதை கொஞ்சம் கிளறி விடுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா மட்டன் உடஞ்சிடும். நெக்ஸ்ட் தேங்காய் பால் ஒரு 2 கிளாஸ் எடுத்து வச்சிருந்தேன், அது ஃபுல்லா ஆட் பண்ணியாச்சு. லைட்டா கிளறி விட்டுட்டு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும்.
மட்டன் குழம்பு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. சோ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா குட்டி குட்டியா கட் பண்ண கொத்தமல்லி அப்படியே தூவி விட்டுட்டு நம்ம மூடி போட்டுட்டு சாப்பிடும் போது ஓபன் பண்ணா சூப்பரா இருக்கும் மட்டன் குழம்பு. இப்பவே பாருங்க மட்டன் வந்து எவ்வளவு சூப்பரா குக் ஆயிருக்கு. அந்த குழம்போட கலரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மட்டனுக்கு எப்பவுமே இந்த மாதிரி தேங்காய் பால் அரைச்சு ஊத்து பண்ணாதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ இப்போ நம்ம சாப்பாட ஸ்டார்ட் பண்ண போறோம். டைம் ஆல்ரெடி 2 o'clock ஆயிடுச்சு. நல்ல சுட சுட சாதம், மட்டன் குழம்பு. எனக்கு மட்டன் குழம்பு திக்கா இருக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியா இருந்தா ரொம்ப பிடிக்கும். இப்போ நாங்க ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருக்கும் மட்டன் குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிட்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.